மும்பை இண்டியன்ஸ் நம்பவே முடியல. ஒரு வகையில நம்பலான்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா சீசனுமே மும்பை இண்டியன்ஸ் வந்து முதல் 5 மேட்ச்ல 4 மேட்ச் தோத்து தானே அவங்களுக்கு பழக்கம் அவங்களுக்கு. அ 2 மேட்ச் சிஎஸ்கேயோட இருக்கு அவங்களுக்கு. அந்த 2 மேட்ச்ல வந்து அவங்க 2க்கு 2 மேட்ச் அவங்க ஜெயிக்கலன்னா, ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு வருவாங்க. பட் 5 மேட்ச் விளையாடியிருக்காங்க. 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலுமே அவங்க பிளே ஆஃப்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா, தேர் இஸ் ப்ராபப்லி ஜஸ்ட் 1 மேட்ச் அவே ஃப்ராம் என்ன சொல்றது, அவங்க மொமெண்டம் கெயின் பண்றதுக்கு. ஸ்டார் பேட்டிங் லைனப், பாலிங் லைனப் டீசென்ட் எனஃப். ஆனா, அந்த ஸ்பின்னர் வந்து அங்க இல்லாதது அவங்களுக்கு இடிக்குது. அசீம் முகமது, கசன்ஃபரா இருக்கட்டும், இல்ல சாண்ட்னரா இருக்கட்டும். அ இன்ஃபாக்ட் பும்ரா வந்து அ 8 பெர் ஓவர் தான் குடுத்துட்டு இருக்காரு. லீக் ஆவரேஜ் இஸ் 10 ஆர் 11. அவர் 8 பெர் ஓவர் தான் குடுக்குறாரு. பட் ஆனா, அவர் இன்னும் விக்கெட்ஸ் எடுக்கல. அ இன்னொரு ஒரே ஒரு ஸ்டாட் மும்பைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஸ்டாண்ட் அவுட் பண்ணுதுன்னா, அவங்க ஏன் இந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னா, லீகோட பாலிங் ஆவரேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 30. செகண்ட் வொர்ஸ்ட் பாலிங் ஆவரேஜ் வந்து 37 பஞ்சாப். இவங்களோட பாலிங் ஆவரேஜ் நீங்க கெஸ் பண்ணலாம். கெஸ் பண்ண முடியாது. இட் இஸ் 65. விக்கெட்ஸே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தே லெட் த ஆப்போசிஷன் ஸ்கோர் ரன்ஸ். போன மேட்ச் அதுவும் பஞ்சாபோட தே லெட் தெம் ஸ்கோர் 198 இன் 16 ஓவர்ஸ். சில பும்ராவோட வீடியோஸ்லாம் வந்துச்சு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல. இட் சேடா இருந்துச்சு பார்க்கறதுக்கு.